ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ஹட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் போல் ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடாக விட்டுடலாம். இப்போது இது பொங்கி வர ஸ்டேஜில் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 1.5 எலுமிச்சம்பழம் ஜூஸ் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். 1.5 லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை கலந்துக்கலாம். நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா வினிகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா பால் திரிய ஆரம்பிக்கும். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்லேயே அது நல்லா திரிய ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த மாதிரி அகலமாக ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த மேலே ஒரு கொலாண்டர் வச்சுட்டு அந்த மேலே நம்ம ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை மஸ்லின் கிளாத்தோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம திரிஞ்ச பால் இருக்குல்ல, அது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். மேலே அந்த பன்னீர், அது சென்னான்னு சொல்லுவாங்க, அது மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போது இது வடிகட்டின பிறகு இது மேலே நல்லா நார்மல் வாட்டர் போட்டு அலசிக்கோங்க. அப்போ தான் இந்த லெமனோட ஃப்ளேவர் போகும், புளிப்பு அந்த ஸ்மெல்லும் போகும், அந்த புளிப்பு தன்மையும் போகும். நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க கையாலேயே. அதுக்கப்புறம் இதை 1 hour போல் பைப்லேயோ இல்லை எதில் வேணாலும் கட்டி தொங்க விட்டுருங்க. இது தண்ணி வடிகிற நேரத்தில் நம்ம ரப்டி செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1/2 லிட்டர் போல் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் சூடாகட்டும். பால் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ நீங்கள் வெந்நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும். நான் இப்போ வெறுமா தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் குங்குமப்பூ வெந்நீரில் போட்டாலே உங்களுக்கு கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் பாதாமும் பிஸ்தாவும் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது சர்க்கரை சேர்த்துடலாம். நான் 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். பால் ஓரளவுக்கு திக்காக இருக்குது. 3/4 பதத்துக்கு வந்தால் போதும். ரொம்ப திக்காக வேண்டாம். ரொம்ப திக்கானா நம்ம செஞ்சு வச்ச அந்த சென்னால் இறங்காது. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். நல்லா உதிரியாக தான் வருது. இதில் அப்படியும் கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம 1 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது ஃபஸ்ட்டு கொரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம உள்ளங்கை வச்சு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் போல் தேய்ச்சி பிசைஞ்சு விட்டோன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு தேய்ச்சி பிசைஞ்சதுனால. இதை நம்ம என்ன பண்ணலாம், சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அதை அப்படியே தட்டிக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை ரெடி பண்ணும் போதே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, அது சரியாக வரலைன்னா நீங்கள் என்ன ரெடி பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுருங்க. இதை காற்றுலே வச்சோம் அப்படின்னா ட்ரை ஆகி நம்ம வேக வைக்கும் போது எல்லாமே உடஞ்சி வரும். இப்போது சுகர் சிரப் பண்ணிடலாம். இதுக்கு பேனில் 4 கப் வரையிலும் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் 4 to 5 கப்ஸ் வரையிலும் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது நல்லா கொதிக்க விடுங்க. இது இதுக்கு பாகு பதம் அதெல்லாம் கிடையாது. சுகர் அந்த தண்ணியில் கரைஞ்சாலே போதும். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு.
சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம செஞ்சதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க. நடுவில் வந்து நீங்கள் வந்து திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் 2 சைடுமே நமக்கு வந்து கரெக்டாக வெந்து வரும். யூஸ்வலாக இது ஹார்டாகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னா, ஒன்று வந்து இந்த சுகர் சிரப் வந்து கெட்டியாக இருக்கும் போது அதிலே அப்படியே கொதிச்சிட்டே இருந்ததுன்னா ஹார்டாகிடும். நமக்கு வந்து லைட்டாக அந்த சுகர் கரைஞ்சா போதும், அந்தளவுக்கு லிக்விடாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இனிப்பும் உள்ளார இறங்கும், வேகவும் செய்யும். கெட்டியாக இருந்ததுன்னா ஹார்ட் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப நேரம் கொதிச்சிக்கிட்டே இருந்தாலும் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் இடையில பரட்டி பார்த்துட்டு நம்ம போட்ட சைஸை விட பெரிய சைஸாக வரணும். வந்துடுச்சுனாலே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சுகர் சிரப்பை கொஞ்சோண்டு இந்த பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த சென்னாலாம் என்ன பண்ணிடலாம், இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ தான் வந்துட்டு அது வந்து ரப்பர் மாதிரி ஆகாமல் இருக்கும். ஏன்னா அந்த ஹீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ஹார்டாகிடும். அதுக்காக தான் நான் இதில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு பண்ணுறேன். இப்போ இந்த சென்னாலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம ரப்டியில் சேர்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இதுலேருந்து எடுக்கும்போது ஸ்பூனை வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர்லாம் 2 ஸ்பூன் வச்சுட்டு நடுவில் இதை வச்சுட்டு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்துடும். ஓவராக அழுத்தக்கூடாது, லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரையிலும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.